கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 14:7, மேத்யூ 14:7. அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். ஏரோது ராஜா என்ன பண்ணுறான்? இப்போ சலோமி நடனம் ஆடுறதை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முன் அறிவு இல்லாமல் தன்னை பாதுகாக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பண்ணுது? அது ஒரு அழிவின் பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ ஏரோது என்ன பார்க்குறாரு? அந்த ஒரு நேரத்துக்கு, ஒரு அற்ப சந்தோஷத்துக்கு அவன் ஆடுறதை பார்த்த உடனே எல்லாரும் முன்னாடியும், ஏன்னா அங்கே பிறந்தநாள் விருந்து, அங்கே வந்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், ரோமாபுரி பேரரசில் உள்ள ஆட்சியாளர்கள் மற்றும் இராணுவ தளபதிகள் மற்றும் ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மத தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி என்ன சொல்கிறாரு? நீ என்ன கேட்டாலும் தருவேன். ஏன்னா இங்கே சொல்லும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன சொல்கிறாரு? ஏரோது அவசரப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை. ஏன்னா அது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெருமைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஏரோதுடைய உள்ளான விருப்பம் என்ன? அவரை எப்படியாவது யோவான் ஸ்நானகனை வெளியே விடணும்னு. ஆனால் அதே சமயத்தில் எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்ப சந்தோஷம். அப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வார்த்தை மிகவும் அவசியமானதாக நம்ம பேசணும், இல்லைன்னா நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வாயை பாதுகாத்து கொள்ள கூட உங்களுடைய வாயை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 20:25 பாருங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். எப்படி? அது மனுஷனுக்கு கண்ணியாக மாறிடும். ஒருத்தனுக்கு அதே விலங்காக மாறிவிடும். அப்போ இங்கே ஏரோது ரொம்ப அழகாக நமக்கு நேர்த்தியாக ஏரோதுடைய வார்த்தை நமக்கு காட்டுறது. அதிலே விசேஷமாக ஒரு தலைவனமாக இருக்கும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஒரு உண்மையான தலைவன் ஒரு தைரியம் உள்ளவராக இருக்கணும். அதே சமயத்தில் மற்ற மக்களுக்கு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய, இல்லை மக்கள் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை சொல்வதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இருக்கணும். அப்போ இந்த அற்ப சந்தோஷத்துக்காக அவசரப்பட்டு வாக்கு கொடுத்த ஏரோது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். எல்லா மக்களையும் பார்த்த உடனே பெருமைக்கு என்ன சொல்கிறாரு? நீ என்ன கேட்டாலும், நான் ராஜா, எல்லாரும் முன்னாடியே நான் உனக்கு ஒரு ஆணை கொடுக்குறேன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று தான் ஏதோ ரொம்ப பெரிய ஆள் என்று சொல்லி மற்றவர்கள் முன்பாக காட்டிக்கொள்வதற்காக அவசரப்பட்டு கொடுக்கக்கூடிய ஆணை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் எப்படிங்க? நீங்கள் எப்படி அவசரப்பட்டு ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஒருத்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு பிற கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம எது பேசினாலும் என்ன செய்தாலும் அது வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொன்ன காரியத்தின் மூலமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வார்த்தை கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற வார்த்தை எப்பொழுதுமே தேவனை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை உங்கள் முன்னாடி இருந்து கேட்குறவங்க இல்லை மற்றவங்க வர்றவங்க அவங்க பார்த்து ஐயோ இவர் எவ்வளவு நல்லவர், ஏன்னா எப்போவுமே உங்களை இப்படி புகழ்ந்து பேசக்கூடிய, இல்லை உங்களை உச்சியில் உயர்த்தக்கூடிய காரியங்களை செய்து அதன் மூலமாய் ஆதாயம் பெறுவதற்கென்று அநேகர் வருவாங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க? உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா ஏரோது அதை செய்யலை. இப்போ 2 விஷயம் பாருங்கள். ஒன்று ஒரு சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய ஒரு காரியம். இந்த 2ம் வரும்போது, 2க்கு எதிராக வரும்போது நம்ம எந்த பக்கத்தில் இருக்கணும்? சத்தியத்தின் பக்கத்தில் இருக்கணும். அப்போ என்னென்னா, உங்களை குறித்து உங்களை பாராட்டக்கூடிய மக்கள், உங்களை அப்படி உயர்த்தி சொல்லக்கூடிய மக்கள், உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடியவங்க, அண்ணே உங்களை மாதிரி இல்லை, பாஸ்டர் உங்களை மாதிரி இல்லை, அக்கா உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் அப்படியே சான்ஸே இல்லை, இப்படி யாராவது உங்களை உயர்த்தி உங்களை தேவையில்லாமல் உங்கள் வாயை பிடுங்கி உங்களையே பழி வாங்கக்கூடிய காரியத்தில் இருக்குதா? ஏன்னா நீங்கள்
ரொம்ப அவசரப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பண்ணு தெரியுமா? சத்தியத்தை பாதுகாக்க முடியாமல் போயிடும், சத்தியத்தை கடைபிடிக்காமல் போயிடும், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போயிடும், கர்த்தரை கனப்படுத்தாமல் போயிடும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ரொம்ப அவசியம் அறிஞ்சு கொள்ள வேண்டியது, அவசரப்பட்டு நம்ம வார்த்தை கொடுக்கக்கூடாது. வல்ல பிதாவே, இதோ ஏரோது ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக அவசரப்பட்டு கொடுத்த வார்த்தை தேவனை கனமப்படுத்தலை, ஆனால் அநியாயமாக ஒரு தீர்க்கதரிசியை கொலை செய்வதில் கொண்டு போய் விட்டுவிட்டது. அதே போல் ஆண்டவரே, ஏறுவது போல் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்காம நாங்கள் எப்போதும் உம்மை கனப்படுத்தக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புவிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.